தந்தை பெரியார் போற்றிய ஒரே ஆன்மீக தலைவர் நமது குன்றக்குடி அடிகளார் தான். எல்லாரும் அவரை கேட்பாங்க, ஏங்க நீங்கள் போய் இந்த சாமியாரை சன்னிதானம் சன்னிதானம் சொல்லலாமா? பெரியார் சொல்வார், நான் அவரை ஏன் சன்னிதானம் என்று அழைக்கிறேன் என்றால், அவர் ஆன்மீக பணி செய்யும் அடிகளார் மட்டுமல்ல, தமிழ்ச் சமுதாய பணி செய்கிற அடிகளார். அதற்காகவே ஒரு முறை அல்ல, 100 முறை சொல்வேன், மகா சன்னிதானம் மகா சன்னிதானம் என்று சொல்வேன். ஒரு முறை மடத்துக்கு அவர் வரும்போது, பூரணகும்ப மரியாதை என்பது திருமடத்தில் மிக உயர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகிற வரவேற்பு. அந்த வரவேற்பை தந்தை பெரியாருக்கு கொடுக்குறாங்க. அப்போ இருந்த தம்புராசாமி அவர்களுக்கு உலகியல் தெரியாது. பெரியாருக்கு திருநீர் பூசிட்டாங்க. ஆனால் பூசிய திருநீரை அழிக்காமலே மடத்தை விட்டு செல்லும் வரை அப்படியே வைத்திருந்தாங்க. எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் திருநீர் பூசுகிறாரு, நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களேன். நான் திருநீர் பூசுவது குன்றக்குடி சன்னிதானத்திற்கு மரியாதை தருமேயானால் அதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். இப்படித்தான் பகுத்தறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு இணைப்பு பாலம் ஏற்பட்டது.